ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, கண்ணியமிக்க ஜும்ஆவுடைய தினத்திலே சங்கீமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வீட்டிலே ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய தீனை கேட்க வேண்டும், பேச வேண்டும், அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற லட்சிய நோக்கத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வீட்டிலே ஒன்று கூடி அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதை போன்று நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நபிமார்களின் சபையிலே ஒருவராக அமர்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் நமது பெற்றோர்கள், மனைவி மக்கள், குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் வழங்குவானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக மக்கள் அனைவரும் பேசிக் கொள்கின்ற ஒரு செய்தி, ஒரு பக்கம் போரை பற்றி, மறுபக்கம் வெயிலை பற்றி பேசுவதை நாம் அன்றாட பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மழையை பொழியச் செய்கின்றான். அல்லாஹ் தான் வெயிலையும் வழங்குகின்றான். உலகத்துடைய வெயிலை பற்றி இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகின்றது. பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் அனைத்தையும் நமக்கு போதிக்கின்றது. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், வாழக்கூடாது, வானம், பூமி, சூரியன், சந்திரன், செடிகொடிகள், பறவைகள், மிருகங்கள், பூச்சினங்கள் அனைத்தையும் பற்றி இஸ்லாம் நமக்கு நல்ல தெளிவாக கற்றுத் தருகின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த வெயிலை பற்றியும் இஸ்லாம் நமக்கு போதிக்காமல் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வருடங்களிலே நமக்கு எல்லா விஷயத்தையுமே நமக்கு போதித்து விட்டுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணத்தையே வழங்கினார்.
இந்த 63 வருடத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு போதிக்காதது என்று எதுவுமே கிடையாது. எதை நாம் தேடினாலும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நமக்கு அல்லாஹ் தஆலா அழகான முறையிலே, திருத்தமான முறையிலே, நிறைவான முறையிலே அல்லாஹ் தஆலா நமக்கு பதிலை தருகிறார் சகோதரர்களே. அந்த அடிப்படையில் தான் வெயிலை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸிலே பதிவு செய்கிறார்கள். சொன்னார்கள், நரகத்துடைய உஷ்ண காற்றுதான் துனியாவில் ஏற்படுகின்ற வெப்பம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நரகத்துடைய உஷ்ண காற்று, நரகத்துடைய உஷ்ண காற்று தான் துனியாவில் ஏற்படுகின்ற வெயிலுடைய வெப்பம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே நமக்கு கற்றுத் தருகிறார். மீண்டும் சொன்னார்கள், நரகம் என்பது 70 மடங்கு உஷ்ணம் உள்ளது. நரகம் என்பது 70 மடங்கு உஷ்ணம் உள்ளது. அதிலே ஒரு பகுதி தான் துனியாவிலே நாம் பயன்படுத்துகின்ற நெருப்பு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். நரகத்துடைய உஷ்ணம் 70 மடங்கு என்றால் அதிலே ஒரு மடங்குடைய நெருப்பை தான் நாம் துனியாவிலே பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வெயிலை நாம் பார்க்கும் பொழுது, அனுபவிக்கும் பொழுது, நாம் இந்த நேரத்திலே எப்போதும் நரகத்தை அதிகமாக நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த வெயிலுடைய காலத்திலே நாம் அதிகமாக நரகத்தை நினைவு கூற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆனை ஓதியவர்களுக்கு தெரியும், குர்ஆனுடைய தர்ஜுமாக்களை படித்தவர்களுக்கு தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொர்க்கத்தை பற்றி எத்தனை இடங்களிலே சொல்கிறானோ, அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரக நெருப்பை பற்றியும் குர்ஆனிலே பேசுகிறார். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை பற்றி எங்கெல்லாம் பேசுகிறானோ அதே அளவு நரகத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசாமல் இல்லை. பாவிகளை பற்றி அல்லாஹ் சொல்வது, இன்ன ஷஜரத ஸக்கூம் துஆமுல் அதீம். அல்லாஹ் சொல்கிறார், பாவிகளுக்கு உணவாக ஸக்கூம் என்ற மரத்தை நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம். ثم صبوا فوق رأسه من عذاب الحميم. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பாவிகளுடைய தலையிலே கொதிக்கக்கூடிய அந்த நீர் ஊற்றப்படும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். பாவிகளுடைய தலையிலே கொதிக்கின்ற அந்த நீர் அவருடைய தலையிலே ஊற்றப்பட்டு சுவைத்து பார் என்பதாக கூறப்படும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் துஹான் என்ற அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா நரகத்தை பற்றி சூரா அல்-முத்தஸிர் என்ற அத்தியாயத்திலே பேசுகிறார். பாருங்கள், லா துபகி வலா ததர் லவாஹத்துல் லில்பஷர் அலைஹா 19. பாவிகளை நரகத்திலே நாம் தள்ளிவிட்டோம் என்றால் அந்த நரகம் பாவிகளை சிறிதும் கூட விட்டு விடாது. லவாஹத்துல் லில்பஷர், பாவிகளை அப்படி பொசுக்கி அடையாளம் இல்லாமல் ஆக்கிவிடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். லவாஹத்துல் லில்பஷர், பாவிகளை அந்த நரகம் பொசுக்கிவிடும், அடையாளம் இல்லாமல் கோரமாக்கி அவனை விஹாரப்படுத்திவிடும். சொல்லிவிட்டாலும் சொல்கிறார், அலைஹா 19 மலக்குமார்கள் நரக நெருப்பிலே இறக்கப்பட்டு பாவிகளுக்கு அதாபுகளை, தண்டனையை வழங்குவார்கள் என்பதாக, அவர்களுக்கு பாவிகளுக்கு தண்டனை வழங்கப்படும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். சொல்ல இந்த நரக நெருப்பை நாம் எந்த அளவுக்கு அன்றாட வாழ்க்கையில் சிந்திக்கிறோம். துஆ செய்யும் பொழுது, யா அல்லாஹ் எங்களை நரகத்திலிருந்து காப்பாயாக என்ற அந்த வார்த்தையோடு துஆவை முடிக்கின்றோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். இங்கெல்லாம் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா நமக்கு பிரார்த்தனைகளை, துஆக்களை கற்றுத் தருகிறாரோ, அங்கெல்லாம் அல்லாஹ் தஆலா இறுதியாக முடிக்கும் பொழுது நரகத்திலிருந்து நம்மிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கிறார். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு துஆ, ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா
عذاب النار. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை அதிகமாக ஓதுவார்கள். துஆவை மக்கள் மரணம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே ஹஜ் உம்ராவுக்கு செல்கின்ற மக்கள் குறிப்பாக புனித கஅபத்துல்லாஹை தவாப் செய்யும் பொழுது ருக்குனுல் யமானில் இருந்து ஹஜ்ருல் அஸ்வதுல் வரை வரும் வரை இந்த ரப்பனா ஆத்தினா இந்த துஆவை மட்டும்தான் ஓத வேண்டும். வேறு எதையும் பெருமானார் கற்றுக் கொடுக்கவில்லை. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. யா அல்லாஹ் இம்மையிலும் எங்களுக்கு நீ நல்லதை தருவாயாக, மறுமையிலும் எங்களுக்கு நீ நல்லதை தருவாயாக. وقنا عذاب النار, நரகத்திலிருந்து எங்களை நீ காப்பாயாக. ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار. அல்லாஹ் துஆவை கற்றுத்தருகிறான், கேளுங்கள். ربنا آمنا فاغفر لنا ذنوبنا. யா அல்லாஹ், உன்னை நான் இறைவனாக நம்பிக்கை கொண்டு விட்டேன். فاغفر لنا ذنوبنا, எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயாக. وقنا عذاب النار, நரகத்திலிருந்து எங்களை காப்பாயாக என்று நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரா ஆல இம்ரானுடைய ஆரம்ப சில வசனங்களை கற்றுத் தருகின்றார். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் துஆ செய்யும் பொழுது, பிரார்த்தனை செய்யும் பொழுது ஒரே துஆவில் அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார் 3 முறை, யா அல்லாஹ் எங்களை நரகத்திலிருந்து காப்பாயாக, நரகத்திலிருந்து காப்பாயாக, நரகத்திலிருந்து காப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறார்களோ, ஒரே நேரத்தில் 3 முறை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்களோ, நரகம் அல்லாஹ்விடத்திலே சொல்கிறதா, யா அல்லாஹ் என்னிடமிருந்து இந்த அடியான் பாதுகாவல் தேடுகிறான், ஆகவே என்னிடம் இவனை அனுப்பாதே. நரகம் நமக்கு பரிந்துரை செய்கிறது. யார் துஆ செய்யும் பொழுது யா அல்லாஹ் எங்களை நரகத்திலிருந்து காப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே 3 முறை ஒரே துஆவில் 3 முறை கேட்பார்களோ, நரகம் நமக்காக பரிந்துரை செய்கிறது. என்னிடமிருந்து பாதுகாவல் தேடுகின்ற அந்த அடியாருக்காக நான் பரிந்துரை செய்கிறேன், என்னிடம் இவரை நீ அனுப்ப வேண்டாம் ரப்பே என்று நரகத்தை படைத்த ரஹ்மான் ரஹீம் இடத்திலே அந்த நரக நெருப்பு பேசுகின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். சோழர்கள் நம்முடைய துஆக்களை அதிகமாக கேட்க வேண்டும். எல்லாம் நரகத்திலிருந்து எங்களை காப்பாயா, நரகத்திலிருந்து எங்களை காப்பாயா என்று கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். சோழர்கள், இந்த நேரத்திலே நாம் ஒரு விஷயத்தை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இவ்வளவு வெயில் சொல்லி பேசும். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா, சில மக்கள் பேசிக் கொள்வார்கள், ஏப்ரல் மாதம் இது வெயிலுடைய மாதம், இந்த மாதத்தில் எல்லாம் மழையை எல்லாம் எதிர்பார்க்க முடியாது, தவறான பேச்சு. மார்ச் மாதம், மே மாதம், ஏப்ரல் மாதம் என்று வந்தாலே சொல்வார்கள் இது வெயிலுடைய மாதம், இந்த மாதத்திலே மழை எல்லாம் எதிர்பார்க்க முடியாது, தவறான பேச்சு. சூரியனை படைத்தது அல்லாஹ், எந்த சயின்டிஸ்டையும் படைக்கவில்லை. சந்திரனை படைத்ததும் அல்லாஹ். எல்லா ஆச்சரியாளர்களும் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. இது வெயிலுடைய மாதம், மழையுடைய மாதம் என்று சொல்வதற்கு நமக்கு அல்லாஹ் அனுமதி தரவில்லை, அதிகாரத்தை தரவில்லை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம் இல்லையா, கௌருக்கு முன்னாடி வெயில் அடிச்சது, கௌருக்கு மழை பெய்ஞ்சதா இல்லையா, இல்லையா, கௌருக்கு பிறகு மழை பெய்தது. இங்கே ஏப்ரல் மாதம் வெயிலுடைய மாதம் என்று சொன்னவர்கள் இங்கே போன ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு பிறகு மழை வந்தது. காரணம், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்தையும் படைத்தவன் அவன் பரக்கத்து பொருந்தியவன். அவருடைய சூரிய சந்திரனுடைய கணக்கை நம்மால் நாம் கணக்கிட முடியாது. இது இந்த மாதம் அந்த மாதம் என்று சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. வானொலியிலே சொல்வார்கள் இன்று வெயில் அடிக்கும் கடுமையாக என்று சொல்வார்கள், அன்று மழை பெய்யும். பார்க்கிற மாதிரி இல்லையா, சொல்வார்கள் இன்று கடுமையான வெயில், கடுமையான மழை, ரெட் அலர்ட் என்று சொல்வார்கள், ஆரஞ்சு அலர்ட் என்று சொல்வார்கள். பார்த்தால் அன்று அல்லாஹ்வுடைய அருள், மழை பெய்யும், வெயில் அடிக்கும் சொல்வாங்க, அன்னைக்கு மழை பெய்யும், மழை வரும் சொல்வாங்க, அன்னைக்கு வெயில் அடிக்கும். காரணம், எந்த மனிதர்களாலும் அதை நிர்ணயிக்க முடியாது. ஏன் படைத்தவன் வேதிக்கல் கையில், அவருடைய கையில் தான் அனைத்து நன்மைகள் இருக்கின்றது சகோதரர்கள். அதனால அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றார், குர்ஆனுடைய கடைசி வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறார்,
இன்னல்லாஹ இன்தஹு இல்மு ஸாஅ, 5 ஞானத்தை அல்லாஹ் தஆலா தன் கைவசம் மட்டும் வைத்துக் கொண்டார். வேறு யாருக்கும் 5 விஷயங்களோட ஞானம் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். 5 ஞானம் அல்லாஹ் தஆலா அதை தனக்கென்று மட்டுமே வைத்துக் கொண்டார். எந்த நபிக்கும் தெரியாது. அது ஒன்று என்ன? இன்னல்லாஹ இன்தஹு இல்மு ஸாஅ, மறுமை எப்போது வரும் என்ற ஞானம் அல்லாஹ்வை தவிர யாராலும் அறிய முடியாது. யாருக்கும் தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை வரும் என்றார்கள். எந்த வெள்ளியிலும் பெருமானாருக்கும் தெரியாது. அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறார், யுனஸ்ஸிலு கைஸ், மழை எப்போது பொழியும் என்ற ஞானமும் அல்லாஹ்வுக்கு தான் இருக்கிறது, நம்முடைய கையிலே இல்லை. மூன்றாவது வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், தாயுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை அவன் நல்லவனா கெட்டவனா என்பதையும் அல்லாஹ் மட்டும்தான் அறிவார். நான்காவது வமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா, ஒரு ஆத்மா நாளை என்ன சம்பாதிக்கும் என்ற ஞானமும் அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள். செல்வந்தர்கள் மிஸ்கீனாக ஆகலாம், மிஸ்கீன்கள் செல்வந்தர்களாக ஆகலாம், அல்லாஹ்வுடைய கரத்தில் தான் இருக்கிறது. ஐந்தாவது சொல்கிறான், வமா தத்ரி நஃப்சுன் பிஐயி அர்தின் தமூத், ஒரு ஆத்மாவிற்கு எந்த பூமியில் மரணம் வரும் என்ற ஞானமும் அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள். அவன் மௌத் எங்க வரும் என்று எந்த படைப்புகளுக்கும் தெரியாது. காரணம் அது ரஹ்மான் ரஹீமுக்கு மட்டும்தான் தெரியும். சகோதரர்களே, ஆகவே இந்த மாதம் வெயிலுடைய மாதம் மழையுடைய மாதம் என்று நாம் சொல்லிக் கொள்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. எல்லாம் நம்முடைய படைப்பு. அவன் ஆடினால் வெயிலடிக்கும், அவன் ஆடினால் மழை பெய்யும். அடுத்த விஷயம் சகோதரர்கள் சிந்திக்கிறோம், நீங்க நம்ம என்னதான் வெயில் அடிச்சாலும் இல்லையா, கொஞ்சம் நபிமார்கள் சஹாபாக்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம அடிக்கடி அதை நம்ம நினைவு கூட கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம அடிக்கடி அதை நினைக்கிறோம் இல்லையா. நமக்கு என்னதான் நீங்க நம்ம வெயில் அடிச்சாலும் நபிமார்கள் சஹாபாக்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம கடுமையான வெயில், இன்னைக்கு நமக்கு என்னதான் இருக்குது, ஏசி இருக்கு, ஃபேன் இருக்கு, ஏர் கூலர் இருக்கு, பல குளிர்ச்சியான உணவுகள் நம்முடைய கண்களிலே ஃப்ரிட்ஜ் இருக்கின்றது. அன்னைக்கெல்லாம் அப்படியா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஃபேன் இல்லை, ஏசி இல்லை, ஏர் கூலர் கிடையாது, ஃப்ரிட்ஜ் கிடையாது. எப்படி அவர்கள் காலத்தை கடந்திருப்பார்கள் யோசிச்சு பாருங்க சகோதரர்கள். நீங்க நம்ம வாகனம்னா இன்னைக்கு ஃபிளைட் இருக்கு, ட்ரெயின் இருக்கு, பஸ் இருக்கு, கார் இருக்கு. எதுல ஏறி போனாலும் நம்ம ஃபேன் ரயில் கொடுத்தா வெளியே போனார் கூடா போய் இறங்கிடுறோம் இல்லையா. வெளியே வந்தாலும் என்ன சொல்றோம், வெயில் சொல்லி ஒரு ஃபேன் கீழே, 2 ஏசி கீழே. அதான் சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியும் சஹாபாக்கள் நபிமார்கள் காலத்தை யோசித்து பாருங்கள். எவ்வளவு சிரமத்தை தாங்கி அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். ஆனால் நன்றியில் நிறைந்தவர்களாக இருந்தார். அப்படி இருந்தார்கள். நன்றியில் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள் நபிமார்கள் சஹாபாக்கள். இன்னைக்கு நம்ம எல்லாம் அனுபவிக்கிறோம். நன்றியில் உள்ளவனாக அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றீரா? அல்லாஹ் ஃபேனை கொடுத்திருக்கிறான், ஏசி கொடுத்திருக்கிறான், ஏர் கூலர் கொடுத்திருக்கிறான். கடுமையான வெயில் என்றால் பல வகையான கூல் ட்ரிங்க்ஸ் நமக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இலவசமா மோர் கொடுக்குறாங்க, இலவசமா தண்ணி கிடைக்குது. அன்னைக்கெல்லாம் இதெல்லாம் கிடைச்சதா? எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், சிரமப்பட்டார்கள். சகோதரர்களே, எவ்வளவு நியமத்துகள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அளவுக்கு அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் அதிகம் சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒருமுறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு, தன்னுடைய மகளுடைய வீட்டுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினந்தோறும் செல்வார்கள். தன்னுடைய மகளுடைய வீட்டுக்கு டெய்லி போவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு பக்கம் தான். நடந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான். நேரா ரசூலுல்லாஹி வீட்டுக்கிட்ட பார்த்தாலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு தெரிஞ்சு நேர் வீடு தான். டெய்லி மகளை பார்க்க போவாங்க. ஒற்றை போயிருக்கும் பொழுது அத்தா வந்திருக்கிறார்கள் சொல்லி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரொட்டி துண்டை கொடுக்குறாங்க. ரொட்டி துண்டு, வெறும் ரொட்டி துண்டை அப்படி கொடுக்குறாங்க. தந்தையே சாப்பிடுறாங்க கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட நபி அல்லாஹ்வின் தூதர், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர்,
அல்லாஹ்விற்கு மிகவும் நேசத்திற்குரிய மாமனிதர் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரொட்டி துண்டு கையில வாங்கிட்டு இப்படி வாங்கிட்டு அந்த ரொட்டி துண்டை பார்த்து அப்படியே அழுகிறான். மகளார் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, தந்தையே ரொட்டி துண்டை கொடுத்து சாப்பிடுங்க, ஏன் அழுகிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாத்திமா 3 நாட்களுக்கு பிறகு இந்த ரொட்டி துண்டை நான் பார்க்கிறேன் என்றால் 3 நாட்கள் நான் தண்ணீரை குடித்தே நான் வாழ்ந்தேன். 3 நாள் தண்ணீரா உணவு ஆகவேதான் இந்த ரொட்டி துண்டை பார்த்து எனக்கு அழுகை வந்து விட்டது என்று குறிப்பிட்டார். கொஞ்ச பாருங்க சகோதரர்களே, எவ்வளவு வறுமை, உணவில்லை, என்னதான் வயலடித்தாலும் அப்படியே தாங்கி கொண்டு வாழ வேண்டியதுதான். இன்னைக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு நியமத்துகளை நமக்கு வாரி வழங்கி இருக்கின்றார். எந்த அளவுக்கு நாம் நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன் ரப்பிடத்திலே. அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாலே அல்லாஹ் நம்ம சந்தோஷப்படுறான் சகோதரர்களே. அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாலே அல்லாஹ் நம்மை திருப்தி பண்றான். அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது கஷ்டமா ஒரு நாளைக்கு 1000 சொல்லலாம், 10,000 சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்கன்னா அல்லாஹ் நம்மை பார்த்து சந்தோஷப்படுறான். அல்லாஹ் நம்மை பார்த்து திருப்தி கொள்கிறான். சொல்லுகிறோமா? உங்களுடைய நாவிலிருந்து எவ்வளவு அல்ஹம்துலில்லாஹ் வருகின்றது? சாப்பிட்டதற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று வருகின்றதா அல்லது குறை வருகின்றதா வாயிலிருந்து? சாப்பிடுவதற்கு முன்பதாக பிஸ்மில்லாஹ் வருகின்றதா அல்லது இந்த உணவா என்ற அந்த சிந்தனை ஏற்படுகின்றதா? அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் சாப்பிடுவதற்கு முன்பதாக பிஸ்மில்லாஹ், சாப்பிட்டதற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்களோ அந்த அடியாரை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான் என்றார். எந்த உணவாக இருந்தாலும் சாப்பிடுவதற்கு முன்பதாக பிஸ்மில்லாஹ், சாப்பிட்டதற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அந்த அடியாரை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான். சோழர்கள் எப்படிப்பட்ட வெயில், நரகம் எப்படிப்பட்டது. குறிப்பாக அந்த காபிர்களுக்கு யார் அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரித்தார்களோ, யார் அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ப்பித்தார்களோ, வல்லதீன கஃபரு வகذبوا பிஆயாத்தினா, அல்லாஹ் சொல்கிறார், இன்னல்லதீன கذبوا பிஆயாத்தினா வஸ்தக்பரு அன்ஹா. அல்லாஹ் சொல்கிறார் பாருங்கள், குர்ஆனுடைய வசனம், இன்னல்லதீன கஃபரு பிஆயாத்தினா சௌஃப நுஸ்லீஹிம் நாரா. யார் அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிக்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய வசனங்களை நம்பவில்லையோ, அல்லாஹ் சொல்கிறான், நாரா, அவர்களுக்கு நரகத்தை நாம் தயார்படுத்தி வைத்திருக்கின்றோம். சொல்லு, ஈமான் உறுதியா இருக்க. ஈமான் பலகீனமாகலாம் மனுஷங்கள் அடிப்படையில். சஹாபாக்களுக்கு அந்த பலகீனம் ஏற்பட்டிருக்கு. ஆனா ஈமான் விட்டு போயிடக்கூடாது. ஈமான் விட்டு போட்டு அல்லாஹ்க்கு எந்த நஷ்டமும் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். அழுதுபில்லா நமக்கு தான் நஷ்டம். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆரம்பத்தில் தௌஹீத் சொன்ன பல பேர் இன்னைக்கு காபிரா இருக்கிறாங்க. என்ன சொன்னாலும் நம்புறது இல்லை. குர்ஆன் ஆயத்து சொன்னா நம்புறது இல்லை, ஹதீஸ் சொன்னா நம்புறது இல்லை. எப்படி நம்புறதுன்னு கேட்கறான். உங்க அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தான் உங்க பெற்றாங்க, என்ன உறுதி இருக்கு நான் கேட்கிறேன். அல்ல சின்ன சொன்னாங்க போய் நம்பி அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்ல இல்லையா? குர்ஆனை சொன்னால் ஹதீஸை சொன்னால் நம்புவதில்லை. ஆரம்பத்தில் தௌஹீத் பிரச்சாரம் செய்தவர்கள் நீங்க குர்ஆன் ஹதீஸ்ல குறை தேடிட்டு இருக்காங்க. அல்லாஹ் மன்னிக்கிற காஃபிர் கூட அப்படி தேடுறது இல்ல. காஃபிர் கூட குர்ஆன் அல்லாஹ்விட தான் வந்துச்சு நம்பலாம். முஹம்மது நபி சொன்ன செய்தி நம்பலாம். இவன் குர்ஆன்ல குறை தேடிட்டு இருக்கான். அதுக்கு ஒரு கூட்டம், ஷைத்தான் கூட்டம். அந்த கூட்டத்துக்கு போன இருக்கிற ஈமான காரியம் இருக்கிறது கொஞ்சம் ஒட்டி இருக்குது கல்வி இதயத்துல இல்லையா? கொஞ்சம் ஒட்டி நம்ம ட்ரெஸ் மாதிரி அப்படி இருக்குது இதயத்துல. அப்பப்போ ஒட்டப்போ வெளியே வரும். அங்க போய் உட்கார்ந்து இருக்கிற ஈமான காரியம் அல்லாஹ் பாதுகாக்கும். அந்த மாதிரி ஆளு யாராவது பேச அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லியிருக்கேன். அந்த பேச்ச அவட தேவையில்லை. பேசுனா இருக்கிற ஈமான பார்த்துடும். வேற யாரும் பேச வந்தா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து ரப்பே உங்களை நான் பாதுகாக்கிறேன் சொல்லி விரட்டி விட வேண்டும். அல்லாஹ் சொல்கிறார் பாருங்கள், யாருடைய வசனத்தை பொய்ப்பித்தார்களோ அவர்களுக்கு நாரா நரகம் தயாராக வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட நரகம் தெரியுமா? குல்லமா நமிஜத் ஜுனூதுஹும் பத்தல்லாஹு ஜுனூதன் கைரஹா லியதூகுல் அஸாப். அவனுக்கு
நரகத்தான். அவருடைய தோள்கள் எல்லாம் அப்படியே கரிக்கப்பட்டு விடும். தோள்கள் எல்லாம் அப்படியே கரிக்கப்பட்டு விடும். மீண்டும் என்ன செய்வோம் தெரியுமா? தோள்களை மாற்றி மீண்டும் நரகத்திற்குள் தள்ளி விடுவோம். மீண்டும் உடம்பெல்லாம் நெருப்பாக ஆக்கப்பட்டு விடும். உடம்பெல்லாம் அப்படி கரிக்கப்பட்டு விடும். தோள்கள் எல்லாம் அப்படி செத்து விடுவாரா? இல்லை, மீண்டும் மீண்டும் அவருடைய தோள்கள் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானா. சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு நெருப்பை வந்து ஆய்வு செய்யறார். ஒரு நெருப்புக்கு என்னெல்லாம் தன்மை இருக்கின்றது என்று அப்படியே ஆய்வு செய்யறார். ஆய்வு செய்யற ஒரு கட்டத்திலே ஒரு பெரிய மீட்டிங்ல அந்த சயின்டிஸ்ட் என்ன செய்யறாரு அப்படின்னா, நரகத்தை பற்றி அப்படியே பேசுறார். நெருப்பு என்பது ஒரு நெருப்பு என்பது இன்னெல்லாம் மனுஷனை செய்யும், அதுக்கு என்னெல்லாம் சக்தி இருக்குது அப்படின்னு பேசும்போது அந்த சபையில ஒரு மார்க் அறிஞர், குரானை படித்த ஒரு மார்க் அறிஞர் சொன்னாரு, இது நீ இன்னைக்கு கண்டுபிடிக்கிறியா? இது 1400 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா குரானை சொல்லிவிட்டான் அப்படின்னு சொன்ன உடனேயே குரான் அந்த குரான் இப்படி ஒரு நரகத்தை பற்றி எல்லாம் சொல்லப்படுகிறதா சொல்லி அவர் என்ன செய்யறாருன்னா குரான் எடுத்து படிக்கிறார், குரான் எடுத்து புரிகிறார். ஒரு கட்டத்தில் அவர் சொன்னார், என்னுடைய ஆய்வெல்லாம் வேஸ்டாக ஆகிவிட்டது. இந்த குரானை படித்திருந்தால் விரைவாக அதை பற்றியான நான் செய்தியை சொல்லியிருப்பேனே. என்னுடைய வாழ்க்கைக்கு இந்த குரான் மிக முக்கியமானது சொல்லி கலிமா சொல்லி முஸ்லிம் ஆகிட்டார். கலிமா சொல்லி முஸ்லிம் ஆகிவிட்டார். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த நெருப்பை பற்றி நான் நீண்ட நாளாக நான் ஆய்வு செய்தேன். ஆனால் இந்த ஒரு ஆய்வை நான் படித்திருந்தா ஒரு செகண்ட்ல நான் நரகத்தை பற்றி நெருப்பை நான் புரிஞ்சிருப்பேன். என்னுடைய வாழ்க்கைக்கு இந்த குரான் மிக முக்கியமானது என்று சொல்லி குரானை படித்த முஸ்லிமாக ஆகிவிட்டார். நீங்க நம்முடைய நிலைமை சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே, நம்முடைய நிலைமை சிந்திச்சு பாருங்க. பரம்பரை முஸ்லீம் சொல்லக்கூடிய நான் இல்லையா, பரம்பரை முஸ்லீம் என்று சொல்லுகின்ற நான் குரானை ஓத தெரியக்கூடியவனாக நான் இருக்கின்றேன். குரான் ஓத தெரியுமா எனக்கு? குரானுடைய தர்ஜுமாவையாவது படித்திருக்கின்றேன் யோசிச்சு பாருங்க. ஒன்றும் இல்லை. ஆனா சொல்லிக்கிறேன், நான் பரம்பரை முஸ்லீம், நான் அந்த ஜமாத்துல இருக்கிறேன், நான் இந்த கட்சி ஆதரிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதெல்லாம் சொல்லி கபல்ல தப்பிக்க முடியுமா? மறுமையில தப்பிக்க முடியுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த கட்சியில இருக்கிற யாரெல்லாம் மறுமையில பேசுவோம்னா தப்பிக்க முடியுமா? சொல்லுவாப்போம். இந்த வேட்பாளர் பின்னாடியே போன யாரெல்லாம் தப்பிக்க முடியுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். நல்ல ஒரு ஆட்சியாளருடைய கையில் அல்லாஹ் தஆலா இந்தியாவுடைய ஆட்சி, தமிழ்நாட்டுடைய ஆட்சியை வழங்குவானாக. அருமை சகோதரர்களே, பாருங்கள், நரகத்தை நெருப்பை ஆய்வு செய்த ஒருவர் குரானை படித்து முஸ்லிமாக ஆகிவிட்டார். அருமையானவர்களே, நரகம் என்பது மிக கடுமையானது. குல்லான் ஜஹன்னம அஷத்து ஹர்ரா லவ் கானூ யஃகஹூன். அல்லாஹ் சொல்கிறார், நரக நெருப்பு என்பது மிக கடுமையானது. நபியே, மக்களுக்கு நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள். குல்லான் ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, நரகம் என்பது மிக கடுமையானது என்று மக்களுக்கு நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள். அந்த நரக நெருப்பிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் சகோதரர்களே. அந்த நரக நெருப்பிலிருந்து நம்மை பாதுகாப்பது எது தெரியுங்களா? ஈமான் அமல். ஈமான் அமல். கண் மூடி ஈமான் கொள்ள வேண்டும். கண் மூடி அமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டா மறு பேச்சு கிளம்பில்ல, மறு சிந்தனை கிளம்பில்ல. ஆனா நம்முடைய அமல்ல எப்படி இருக்குது? நம்முடைய இபாதத்தின் நிலைமை என்ன? இன்னைக்கு எத்தனை பேர் ஃபஜர் தொழுவதை யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் யோசிக்கிறோம். நல்ல ஃபேனை போட்டு ஏரோப்ளேன் போட்டு தூங்குறோமே, அல்ஹம்துலில்லாஹ். இது அல்லாஹ் கொடுத்த நியமத். இது அல்லாஹ் ரெண்டு செலுத்துன்னு சொல்லி ஃபஜருக்கு நிக்கிறமா யோசிச்சு பாருங்க. அதானே? கரண்ட் போச்சுன்னா எழுந்து உட்கார்ந்துடலாம். ஹையா சலாமே எழுக்கிறது. கரண்ட் போச்சுன்னா எழுந்து உட்கார்ந்துடணும். நல்லது வந்தா எழுக்கிறோம். என்னதானே? கரண்ட் போச்சுன்னா எழுக்கிறோம். கொசுவாடி எழுக்கிறோம். ஹையா சலாத்தை எழுக்கிறோமா? எழுக்கிறது இல்லை. இல்ல, கரண்ட் போச்சுன்னா பஜருக்கு ஒரு ஆள் எச்சா வருவாங்க. தூக்கம் இல்லைன்னு சொல்லி இந்த தூக்கம் இருந்தாலும் அந்த தூக்கத்தை வீசி பஜருக்கு இருந்து வர வேண்டும் சொல்லலாம். அதான் ஈமான். உங்களுடைய ஈமான் இருக்க இல்லையே டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு வகத்து தொழுகுதா, பஜர் தொழுகுதா? உங்களுடைய ஈமான் இருக்கா இல்ல காரியா சொல்லி டெஸ்ட் பண்ற ஒரு தொழுகை இருக்குது. ஃபஜர் 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 ஃபஜர். நாளைக்கு டெஸ்ட் பண்ணுங்க. நைட் அலாரம் வந்து நீங்க பஜருக்கு எஞ்சி அலாரம் பாக்ஸ் ஒன்று கேட்டு அலாரம் அடிச்சு நீங்க ஆட்டோமேட்டிக்கா எஞ்சி நீங்க
பள்ளிக்கு வந்தா உங்களுக்கு ஈமான் இருக்குன்னு அர்த்தம். பாத்து சவுண்ட் கேட்டு நீங்க பள்ளிக்கு வரல உங்களோட மனசு இல்லாட்டி ஈமான் இல்லைன்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் டெஸ்ட் பண்றோம்ல, நம்முடைய ஈமான பரிசோதனை செய்ய வேண்டும் சகோதரர். அதே சொல்ற யார் ஈமான் கொண்டு அமல் செய்து வாழ்வார்களோ அவர்களுக்கு இன்னும் நியமத்துகள் எல்லாம் தருகின்றார் தெரியுமா? அதே நரகத்தை பற்றி பேசி அல்லாஹ் தஆலா அதே அடுத்த வசனத்துல ஈமான் கொண்டவர்களை பற்றி பேசுகிறார். والذين آمنوا وعملوا الصالحات سندخلهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها وأزواج مطهرة وندخلهم ظلا ظليلا. யார் ஈமான் கொண்டு அமல் செய்து வாழ்வார்களோ மௌத்தாகும் வரை சனுதுகிலஹும் அவர்களை நாம் நுழைப்போம் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் சொர்க்கத்தில் நுழைப்போம். அவர்களுக்கு ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். காலிதீன ஃபீஹா அபதா எப்போதும் நிலையாக நிரந்தரமாக இருப்பார்கள். காலிதீனன் சொல்வாரே நிலையாக இருப்பார்கள் அர்த்தம். அபதான்னு சொன்னா எப்போதுமே எப்போதுமே நிரந்தரமாகவே இருப்பார்கள். அவர்களுக்கு மௌத்து என்பதே கிடையாது. லஹும் ஃபீ அஸ்வாஜ் முத்தஹரா அவர்களுக்கு மனைவிமார்கள் அங்கே இருப்பார்கள். உதைலன் தலீலா அடர்த்தியான நிழலிலே அவர்கள் இருப்பார்கள். அடர்த்தியான நிழல் வண்டி நிறுத்திருக்கே நிழல் தேடும். அப்படிதான் மருந்து கிடைக்க பார்க்கிறோம். வண்டி நிறுத்தும் போது என்ன செய்யறோம்? இங்க நிழல் இருக்கு, ஏதோ மரம் இருக்கான்னு பார்க்கிறோம். என்னை உட்பட நான் சொல்லுகிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான் சொர்க்கத்தில் அவர்கள் எப்போதும் நிழலாகவே இருப்பார்கள். வெயில் அடிக்குது, இங்கே டூர் போலாமா? சகோதரர்களே, ஊட்டி போலாம், டூர் போலாம், ஆனமலை சைடா போற எல்லாம் ஒரு நிழலிலேயே சகோதரர்களே சொர்க்கவாசிகள் அந்த நிழலிலேயே இருப்பார்கள். அவங்களுக்கு வெயில் படாது, படாது. அருமையானவர்களே, உலகத்துடைய உலகத்துடைய இந்த வெப்பமே இவ்வளவு உஷ்ணமானது என்றால் மறுமையில் அல்லாஹ் தஆலா ஒரு ஜானுக்கு மேல சூரியனை கொண்டு வந்து நிப்பாட்டுகின்றான். அந்நாள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அந்நாளில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அர்ஷின் நிழலை 7 சாரார்களுக்கு வழங்குகின்றான். தன்னுடைய அர்ஷின் நிழல், உலகத்தில் நிழல் தேடுறோமா இல்லையா? மறுமையில அந்த சூரியன் ஒரு ஜானுக்கு மேலாக நிப்பாட்டப்படும். அந்த நேரத்திலே நிழல் நமக்கு வேண்டும் என்றால் அந்த நிழலுக்கு உண்டான வழியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். 7 விஷயம். 7 இங்க சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஒன்றை மட்டும் சொல்கிறேன், பாக்கி 6 இன்ஷா அல்லாஹ் நீங்க தேடுங்க. அதிலே சொன்னார்கள், ஒன்று சொன்னார்கள் வரஜுல் கல்புஹு முஅல்லக பில் மசாஜித். யார் உலகத்தில் பள்ளியோட தொடர்பிலேயே இருந்தார்கள். பள்ளியோட தொடர்பு எப்படி? இந்த ஜும்மா போயிட்டு அடுத்த ஜும்மா வர்றதா? இந்த பெருநாள் அடுத்த 5 பெருநாளா? இல்லை. ஜும்மா முடிந்தால் அசருக்கு வருவது, மக்ரிபுக்கு வருவது, இஷாவுக்கு வருவது, ஃபஜ்ருக்கு வருவது. இப்படி யார் பள்ளிவாசலோட தொடர்பிலேயே இருந்தாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? நாளை மறுமையில் அரசோட நிழல் கிடைக்கும். நிழல் வேணுமே இல்லை? உலகத்தில் நிழல் தேடணும், மறுமையில் நிழல் வேண்டும் என்றால் உலகத்தில் பள்ளிவாசலோட தொடர்பிலே இருக்க வேண்டும். பள்ளிவாசலோட தொடர்பிலே இருக்கு. சொல்லுவாங்க, எத்தனை பேர் தொழுகையாளையா இருக்கிற யோசிச்சு பாருங்க சோழர்கள். இவ்வேளை தொழுகை என்னிடத்தில் இருக்கின்றதா? நம்மை பார்த்த கேள்வி, என்னிடத்தில் ஐயா தொழுகை இருக்கின்றதா? சோழர்கள் யாருக்கு நஷ்டம் யோசிச்சு பாருங்க. நான் தொழுதா எனக்கு சொர்க்கம், நான் தொழுதாட்டி எனக்கு நரகம். அல்லாஹ் சமது, அல்லாஹ்க்கு எந்த தேவையுமே கிடையாது. அல்லாஹ்க்கு எந்த தேவை, அந்த வயசு எப்போதும் அவன் கண்ணியமானவன், அவனுக்கு இடைவு என்பது கிடையாது. சொல்ல ஆரம்பத்துல சூரா முத்தத்தீர்ல நரகத்தை பற்றி சொன்னோம். நேரமா வந்தவங்க கேட்டிருப்பாங்க, நரகம் சிறிதும் கூட விட்டு விடாது, மனிதனை பொசுக்கி விடும் சொல்லி 2 வசனம் சொன்ன நான் உங்களுக்கு நினைவு இருக்கும். அந்த நரகம் யாருக்கு தெரியுங்களா? சக்கர் அப்படிங்கிற நரகம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் வஜீர் நாம் இருந்தால் அந்த நரகம் யாருக்கு தெரியுங்களா? சூரா முத்தத்தீர் வீட்டுக்கு போய் திறந்து பாருங்க. நரகவாசிகள் சொல்றாங்க, சொர்க்கவாசிகளை பார்த்து சொல்றாங்க. சொர்க்கவாசிகள் கேட்பாங்க, ஏப்பா நரகத்தில் இருக்கீங்கன்னு சொல்லி. அப்ப நரகவாசிகள் சொல்ற பதில் ஃபர்ஸ்ட் பதில் என்ன தெரியுமா? லன்னக்கும் மினல் முஸல்லி. உலகத்தில் வாழும்பொழுது தொழுகை இல்லாம இருந்தோம். தொழுகல
அதனால இப்ப நரகத்துல இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க. ரெண்டாவது சொல்றாங்க வலனக்கும் தைமுல் மிஸ்கீன்களுக்கு உணவளிக்கல, நரகத்துல இருக்கிறோம். மூணாவது சொன்னாங்க வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன், இவங்களுடைய நேரத்தை எல்லாம் வீணடித்துக் கொண்டிருந்தோம், ஆகவே நரகத்தில் இருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அருமையானவர்களே, ஸ்கூல் எக்ஸாம் நிறைய மக்களுக்கு லீவ் விடப்பட்டு விட்டது. மக்களை அப்படியே கண்மூடித்தனமாக விட்டு விடாதீர்கள். பள்ளிவாசல் சம்மர் கேம்ப் நடக்கும், மக்களை சேர்த்து விடுங்கள் தீனை படிப்பதற்காக. வெயில சுற்றுச்சூழ உடம்புக்கு கேடு, பள்ளிவாசல் உட்கார்ந்து ஃபேனை கீழே குர்ஆனை படிக்கட்டும், ஹதீஸை படிக்கட்டும். வீட்டில் இருக்கக்கூடிய நேரம் குர்ஆனை மனனம் செய்ய வைங்கள், ஹதீஸ் புத்தகத்தை கொடுங்கள். அவர்கள் மார்க்கத்தை நல்லா படிக்க ஒரு அழகான நேரம் தான் ஸ்கூலுடைய லீவுடைய நேரம். இப்படி பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை அழகான முறையில் கொடுக்கின்ற ஒரு கோடைகால விடுமுறை நாட்களில் தான் சகோதரர்களை நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நமது குடும்பத்தார்கள் உலக முஸ்லிம்கள் அனைவரையும் நரகத்திலிருந்தும் கபூல் அதாபிலிருந்தும் காப்பானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் وأستغفر عني وعنكم لجميع المسلمين فاستغفروه إنه كان غفارا. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين وبعد. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கின்றோம். ஆரம்பத்தில் பயான் ஆரம்பிக்கும் போது ஒரு 2 சஃப் தான் இருந்துச்சு. அடுத்து மற்றவங்களாம் லண்டன் போயிட்டாங்களோ நினைச்சேன். மற்றவங்களாம் எல்லாம் ஊட்டிக்கு போயிட்டாங்களோ, இல்லை மணாலி போயிட்டாங்களோ, எல்லாம் இல்லை கோத்தகிரி போயிட்டாங்களோ, இல்லை பாரிஸ் குளிர்ச்சியான இடத்துக்கு போயிட்டாங்களோ, ஆனமலைக்கு போயிட்டாங்களோ, எல்லாம் திருவள்ளூர் நிறைய பேர் எல்லாம் ஹிஜ்ரத் பண்ணிட்டாங்களோ, வெயில் காலம் முடியறவங்க அங்கே இருந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்களோன்னு நினைச்சிட்டே பேசுறேன். இப்போதான் பார்த்தா எல்லாமே இங்கேயும் போகிறோம், இங்கே தான் இருக்கும் சொல்லி காமிச்சிருக்கிறீங்க. சில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வாரத்துக்கு ஒரு நாள் தான், ஒரே மணி நேரம் 12:45 சும்மா ஆரம்பிக்குது. நீங்க 12 மணிக்கெல்லாம் வர வேண்டாம், ஒரு 35க்கு வந்துட்டா அந்த ரெண்டாம் சுபத்துவதற்கு துவா கேட்கலாம், திக்ர் சொல்லலாம், ஸலவாத் சொல்லலாம், மன நிம்மதி. ஜும்மா முடிச்சுட்டு நீங்க போனீங்கன்னா மன நிறைவு கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், நேரமா போனோம், பயம் கேட்டோம், தொழுதோம், இந்த மன நிறைவு நமக்கு இருக்கு. லேட்டா வந்து உங்களுக்கு மன நிறைவு இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மலக்குமார்கள் பள்ளிவாசலுடைய வாசல்ல நின்றுப்பாங்க. பயான் ஆரம்பமான முன்னாடி வரக்கூடிய பேர்கள் எல்லாம் எழுதிட்டே இருப்பாங்க. அந்த பட்டியல பேர் எழுதப்பட்டுட்டே இருக்கு. அப்துல்லா வந்தார், அப்துல் ரஹ்மான் வந்தாருன்னு எழுதிட்டே இருப்பாங்க. பயான் நீங்க அல்ஹம்துலில்லாஹ் ஸ்டார்ட் பண்ண உடனே மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, அந்த பட்டியலை படித்து வைத்து விட்டு அவங்களும் இந்த சபையில உட்கார்ந்து தீனை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதற்கு பிறகு வருகின்றவருடைய பெயர்கள் அந்த பட்டியல்களில் இடம்பெறாது. இடம் பெறவில்லை என்றால் என்னுடைய ஜும்ஆ அங்கீகரிக்கப்பட்டதா அது நிராகரிக்கப்பட்டதா நம்ம அதிகமாக யோசிக்க கடமைப்பட்டிருக்கோம். ஒரு காலம் அங்கீகரிக்கப்பட்டால் அல்ஹம்துலில்லாஹ், நிராகரிக்கப்பட்டு விட்டிருந்தால் என்னுடைய ஈமான் நிலை என்ன? என்னுடைய ஈமான் நிலை என்ன? அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் நான் காபிராக முத்திரை குத்தப்பட்டு விட்டால் என்னுடைய நிலைமை என்ன? யாரும் கோச்சுக்காதீங்க, சொல்றது என்னுடைய கடமை. என்னுடைய ஜும்ஆ அங்கீகரிக்கப்படவில்லை, என்னுடைய முஸ்லிம்கள் என்று முத்திரை குத்தப்பட்டு விட்டால் என்னுடைய நிலைமை என்ன? பயப்பட வேண்டாமா? வாரத்துக்கு 1 மணி நேரம் தான், டெய்லி ஜும்ஆ இல்ல, வாரத்துக்கு ஒரே மணி நேரம். 8 மணிக்கு பஸ் புக் பண்ணிருக்கா, 8 மணிக்கு போய் பஸ் ஸ்டாண்ட்ல போய் உட்கார்ந்துறோம், அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடும். ட்ரெயின் 9 மணிக்கு புக் பண்ணிருக்கா, 9:15 மணிக்கு நம்ம போய் ரயில்வே ஸ்டேஷன்ல நின்றதா அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம். 5 மணிக்கு ஃப்ளைட்னா 2:30 மணிக்கு ஏர்போர்ட்ல போய் உட்கார்ந்து இமிகிரேஷன்ல போய் சும்மா உட்கார்ந்துட்டு இருப்போம். உலகத்துடைய பயணம் என்றால் நேரத்தை பறக்கத்தான் கொடுக்கிறோம். என்னுடைய சொர்க்கத்துடைய பயணம் என்றால் யாருக்கு என்ன தேவை இருக்கு? அல்லாஹ்க்கு என்ன தேவை இருக்கா? என்னுடைய மறுமையின் பயணம் என்றால் ஏன் அதில் நமக்கு அலட்சியம் ஏற்படுத்தப்படுகிறது என்றால் நம்ம கூட இருக்கிறான ஒரு மோசமான ஒருத்தன் யாரு? இப்லீஸ், ஷைத்தான். உடவே மாட்டான். அதனால பயம் ஆரம்பிச்சிருக்கு. முடியும்
நிம்மதி போய்க்கலாம். பயன் என்ன? பயன் பேசுறவங்க சொந்த கதையும் சோக கதையுமா பேசிட்டு இருக்காங்க. அல்லாஹ் ரசூலை பத்தி தான் பேசுறாங்க. கேட்க கேட்க நம்முடைய ஈமான் சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். கேட்காட்டி ஈமான் எல்லாம் காலியா போயிடும், காத்து மாதிரி போயிடும், பலூன் மாதிரி விட்டா பறந்துடும், அவ்வளவுதான். ஈமான் மார்க்கத்துடைய விஷயங்களை கேட்க கேட்க நம்முடைய ஈமான் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் சகோதரர்களே. வெள்ளிக்கிழமை நாள் வந்துட்டு நம்ம சிந்தனை ஃபுல்லா நம்ம எந்த பள்ளிக்கு ஜும்மாவுக்கு போறோம்னு நினைக்கிறோமோ அந்த ஆரம்ப நேரம் என்ன 12:45 எப்படியாவது 12:30 உள்ள போய் சேர்த்து விட வேண்டும். சின்ன சின்ன மக்கள் நேரமா வராங்க, அவங்களுக்கு ஸ்கூல் லீவ்னா சந்தோஷம், அன்னைக்கு அவங்க பெருத்த மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஜும்மா கிடைக்குது, ஜும்மா கிடைக்குது. முஸ்லீம் அல்லாத சில ஸ்கூல்கள் ஜும்மா கிடைக்கிறது இல்லை. ஜும்மா கிடைக்காத மக்களுக்கு அன்னைக்கு லீவா இருந்துச்சு, ஜும்மா அன்னைக்கு ஸ்கூல் லீவா இருந்துச்சுன்னா அவங்க அந்த நாளை எப்படி பாக்குறாங்க தெரியுமா? ஈதா பாக்குறாங்க, பெருநாளா பாக்குறாங்க. ஜும்மா 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 அவ்வளவு சந்தோஷம். அழகான ஆடை அணிந்து தூய்மையான முறையில் குறித்து நேரமா பள்ளிவாசலுக்கு வந்து உட்கார்ந்து சந்தோஷத்துல அப்படியே உட்கார்ந்து ஏன்னா ஜும்மா ஜும்மா அவ்வளவு சந்தோஷம். அந்த சிறுவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த சந்தோஷம் ஏன் சொல்லுடைய பெரியவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு ஏற்படுவதில்லை? அடுத்த வாரம் ஜும்மாவில் நம்ம ஹயாத்தா இருப்போம், ஏதாவது உத்தரவாதம் இருக்குதா? போன ஜும்மாவில் இருந்த எத்தனையோ பேர் இன்னைக்கு கபருக்குள்ள இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அவருடைய கபர்களை விசாலமாக்கி சொர்க்கத்தின் வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கட்டும், துஆ செய்வோம். போன ஜும்மாவில் நம்ம கூட பக்கத்துல உட்கார்ந்து நிறைய பேர் இன்னைக்கு கபர்ல படுத்துட்டு இருக்கிறாங்க. எனவே அடுத்த ஜும்மாவில் என்னுடைய கருத்தில் இல்லை, ரப்புடைய கருத்தில் தான் இருக்கின்றது. நான் நேரத்தை அலட்சியப்படுத்துவதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை, என்னுடைய ஆகிரத்துக்கு எனக்கு தான் தேவை என்பதை சிந்தித்து விட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஈமானை கொண்டும் இறைச்சத்தை கொண்டும் அல்லாஹ் தஆலா நம்மை மென்மேலும் அழகுபடுத்தி விடுவார். அல்லாஹ் வெளியாளர்கள் நரகத்திலிருந்தும் தன்னுடைய அதாபங்களுக்கும் அல்லாஹ் தஆலா நம்மையும் நமது பெற்றோர்கள், மனைவி, குடும்பத்தார், உலக முஸ்லிம்கள் அனைவரையும் காப்பானார். நாளை மறுமையில் சொர்க்கத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகிலே அமர்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் நமது பெற்றோர்கள், மனைவி, குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் வழங்குவானாக. அவர்களுக்குரிய மழையை அல்லாஹ் தஆலா நம் மீது பொழிய செய்வானாக. இதமான கிளைமேட்டை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்குவானாக. காசா பாலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவியும் பாதுகாப்பையும் நமக்கும் அல்லாஹ் தஆலா வழங்குவானாக. ரசூல் அக்ஸாவை பாபர் மஸ்ஜிதை அல்லாஹ் தஆலா விரைவாக முஸ்லிம்களுடைய கருத்தில் கொடுப்பானாக. நல்ல ஒரு ஆட்சியாளரை அல்லாஹ் தஆலா தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் நியமிப்பானாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.